Good afternoon, student. Next one of the topic is aromatic benzene. So aromatic compounds one of the benzene. So first one preparations வந்து ஒரு theory parts-ல கொடுத்திருக்காங்க. So அதை பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துல பார்த்துருங்க மட்டும். So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா first one பாருங்க industrial preparation of benzene from coal tar. அதாவது charcoal tarன்னு சொல்லும்போது நிலக்கரி தார்ல இருந்து கிடைக்குதாமா. ஸோ அதை வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வந்து எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, கச்சா எண்ணெய் அது வந்து 350 to 443 கெல்வின்ல கிடைக்குது. ஸோ எது அப்படின்னா பென்சின், டொலியின், ஜைலின் இது எல்லாமே இதுதான் வந்து நேம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். ஓகே, அப்போ பென்சின், டொலியின், ஜைலின்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து 350 to 443 கெல்வின்ல ஸோ குரூட் ஆயில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதே மிடில் ஆயில் அப்படிங்கிறது வந்து உனக்கு பீனால் நாப்தலைன். ஸோ எவ்வளவு டெம்பரேச்சர் அப்படின்னா 443 கெல்வின்லேருந்து 503, ஓகே, 443 கெல்வின் டு 503 கெல்வின் வரைக்கும். ஸோ மிடில் ஆயில். அதே மாதிரி ஹெவி ஆயில்னு எடுத்துட்டு அப்படின்னா 503 to 543 கெல்வின். ஸோ அது என்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நாப்தலின் அண்ட் கெரைஷால். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் ஆயில் அப்படின்னா நிலக்கீல் எண்ணெய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழ்ல. ஸோ அப்போ கிரீன் ஆயில் அப்படிங்கிறது வந்து 543 கெல்வின் டு 633 கெல்வின் வரைக்கும். ஸோ எதனுடைய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆந்த்ரசின் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் இருந்து. சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிச் அப்படின்னா வாழை எச்சம். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது அப்படின்னா 633 கெல்வினுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது ரெசிடியூ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரசடுகள் அப்படின்னு. ஸோ சக்கையா உனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்னோட தியரி பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரம் அசிட்லீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ எதுல இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசிட்லீன் இருந்து. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அல்கேன் அப்படிங்கிறத லாஸ்ட் கன்வெர்ட் எடுத்தோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டியில பார்த்துருக்கோம். 3 molecules ஆஃப் அசிட்டின் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ரெட் டயட் மூலியமா வந்து 873 கெல்வின் ஹீட் பண்ணும்போது பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதே சேம் ரியாக்ஷன்ஸ் அப்படியே கொண்டாந்து இருக்காங்க. 3 molecules ஆஃப் அசிட்டின் எடுத்துட்டு 873 கெல்வின் ஹீட் பண்ணுங்க. ஸோ எதுனா ரெட் டியூப், ஓகேவா, அதோட பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, பென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, பென்சீன் ஃபார்ம் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் வந்து டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னாலே கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம மீத்தேன் ஃபில்ட்ரேஷன்ல பார்த்துருக்கோம். அந்த சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிறது எடுத்து கால்சியம் ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மீத்தேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ சிமிலர் தான், அதே மாதிரி தான் அங்கே CH3 பதில் இந்த C6H5 போட்டு வரும். அப்போ வந்து C6H5 COO-NA அப்படிங்கிற சோடியம் பென்சோயேட் கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது போட்டு பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த C6H5 கூட அடிச்சு பண்ணிட்டு பென்சீனா ஃபார்ம் ஆகுது. Na இன்டு Na2 இந்த CO2 கூட இந்த O சேர்த்து CO3. அப்ப Na to CO3 அப்படிங்கிற கார்பன் டை ஆக்சைடா ரிமூவ் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு தேவையான பென்சீன் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் பீனால். ஸோ பீனால் இது கண்டிப்பா கேட்பாங்க. பப்ளிஷ் கொடுத்த பென்சீன் ஃப்ரம் பீனால் அப்படின்னா ஸோ பீனால் இஸ் ரியாக்ஷன் வித் ஒன் ஆஃப் த ஜிங்க். ஜிங்கோட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ அந்த C6H5 மூவ் கட்ச் ஆகுது. மோ ஜிங்க் தூக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடு ரிமூவ் ஆயிட்டு அப்படியே C6H5 மூவ் கட்சில மூவ் போயிடுச்சு. அந்த கட்சி அப்படியே அடிஷன் ஆயிட்டு உனக்கு C6H6 அப்படிங்கிற பென்சீன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபிரெடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃபிரெடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா இப்போ இது மூணுமே வந்து பென்சீன் பிரிப்பரேஷன்ஸ். இது மூணுமே வந்து பென்சீன் பிரிப்பரேஷன். கீழே இருக்கிற இது ரெண்டும் வந்து டொலியின் பிரிப்பரேஷன்ஸ். டொலியின் அப்படின்னா C6H5 CH3. ஒரு பென்சீன் ரிங்குக்கு மேல ஒரு மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அதை டொலியின் சொல்றோம். ஸோ பாருங்க பென்சீன் ஸோ AlCl3 பிரசன்ஸ்ல மெத்தில் குளோரைட் ரியாக்ட் பண்ணும்போது இந்த C6H6ல இருக்கக்கூடிய ஒரு கச்சும் இந்த Cl சேர்ந்து HCl போயிட்டு இந்த C6H6ல ஒரு கச்சு போயிட்டு C6H5 மட்டும் தான் இருக்கும். இந்த CH3 ரியாக்ஷன் ஆயிடும் டொலியின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊஸ்பெட்டிக் ரியாக்ஷன். இது கண்டிப்பா கேட்பாங்க. ரைட் என்னன்னா ஊஸ்பெட்டிக் ரியாக்ஷன். ஸோ அப்ப ஒன் ஆஃப் புரோமோபென்சீன் அல்லது ஃபினைல் புரோமைடு C6H5Br அப்படிங்கிறது வந்து அதோட மெத்தில் புரோமைடு அப்படிங்கிற இன்னொரு CH3Br 2 molecules of sodium water react with in the presence of ether to form. So அப்ப இந்த மெத்தில் புரோமைடு இருக்கிற Br ஃபினைல் புரோமைடு இருக்கக்கூடிய Br ரெண்டு சோடியத்தை NaBr அப்படிங்கிறது இது அப்படியே அதோட சப்ஸ்டிட்யூட் ஆயிடுது. உங்களுக்கு என்ன கிடைக்குது, டொலியின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ மொத்தம் வந்து பென்சீன் பிரிப்பரேஷன்ஸ் 3 அண்ட் டொலியின் பிரிப்பரேஷன் 2. இது ரெண்டும் டொலியின் பிரிப்பரேஷன், இந்த மூணு பென்சீன் பிரிப்பரேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பென்சீன் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா உனக்கு 3 molecules ஆஃப் அசிட்லீன் எடுத்துட்டு போற. ஸோ அசிட்லீன் எடுத்துட்டு 873 கெல்வின் ஹீட் பண்ணும்போது உனக்கு பென்சீன் அப்படிங்கிறது
ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று டீகார்பாக்சிலேஷன். ஸோ சோடியம் பென்சோயேட் எடுத்துக்கிட்டு கால்சியம் ஆக்சைடு வித் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணும்போது உனக்கு C6H6 அப்படிங்கிற பென்சீன் ஃபார்ம் ஆயிருக்குது. தென் தேர்ட் ஒன் வந்து ஃப்ரம் ஃபீனால் மாலிகுலர் ஃபார்முலா C6H5OH. ஸோ அதோட ஜிங்க் அப்படிங்கிற ரியாக்ட் பண்ணும்போது OH இருக்கக்கூடிய அந்த ஓவும் ஜெட்டுன்னு ஜிங்க் ஆக்சைடா ரெகுலேஸ் ஆயிடுது. ரைட் அப்படியே C6H5 அடிஷன் ஆகி C6H6 அப்படிங்கிற பென்சீன் ஃபார்மேஷன் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரெடரிக் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா ஸோ C6H6 அப்படிங்கிற ஒரு பென்சீன் ஆகுது. ஸோ மெத்தில் குரோமைட் பென்சீனும் ஸோ இதேதான் இங்கேயும் கொடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நாம டோலின் ப்ரிப்பரேஷன் எடுத்தது, இங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு ஒன்று தான் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே C6H5 கொடுத்துக்கிறேன், இங்கே C6H5 பென்சீன் ரிங்கு மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இதில் இருக்கிற ஒரு HCl3 CL3 ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி உஸ்பிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9-bromate மெத்தில் குரோமைடும் 2 molecules of sodium reaction வந்து NaBr அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏதர் கொடுக்குறாங்க. ஸோ டோலின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி preparations of benzene and toluene. சரி, then next one benzene உடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்ப்போம். இப்ப இந்த aromatic benzene பென்சீனுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா இப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோஃபைல். அதே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை நியூக்ளியோஃபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது என்ன சார் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இப்போ ஒரு காம்பவுண்ட்ஸ்ல எந்த காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறியோ அந்த காம்பவுண்ட்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறோம். அப்ப எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வந்து எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா நியூக்ளியோஃபைல். ஓகே, இப்போ நாம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்போ வந்து ஒரு பென்சீன் ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ரிங்ல இருக்கக்கூடிய H+ அதாவது C6H6ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த இடத்துல சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்ததுன்னா அதுக்கு பெரிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இது மொத்தம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு, ஒரு 5 டைப்ஸ்ல இருக்குது. என்னென்ன இருக்கு அப்படின்னா நைட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, சல்போனேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஹாலோஜனேஷன் தட் இஸ் ஏ குளோரினேஷன். ஓகேவா? ஹாலோஜனேஷன் அது குளோரினேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன்று அல்கைலேஷன், அது ஒன்று அசைலேஷன். ஸோ இப்போ இதுல ஒன் ஆஃப் क्वेश्चंसல கேட்பாங்க. ஸோ இப்போ இத பாருங்க, நைட்ரேஷன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோஃபைல் ஆனது NO2. ஓகே, சோ நைட்ரேஷன் அப்படின்னா one of the electrophile NO2 அப்படிங்கிறது முதல்ல தெரியும். அதே மாதிரி சல்போனேஷன் அது மட்டும் டிஃபரண்டா இருக்கு. சோ இது இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் क्वेश्चंसல பாத்துக்கோங்க. SO3 அதாவது இருக்கிறதுலயே எலக்ட்ரோஃபைல்ல நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல் வெரி இம்பார்ட்டன்ட் நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல் SO3. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்ப இது வரைக்கும் என்ன பார்க்க போறீங்க? ஹாலோஜனேஷன் தட் இஸ் குளோரினேஷன் Cl+. அதே மாதிரி அல்கைலேஷன் CH3+, அசைலேஷன் CH3CO+. இதுதான் வந்து NO2 அப்படிங்கறது நைட்ரேஷனுடைய எலக்ட்ரோஃபைல். அதே மாதிரி ஹாலோஜனேஷன் குளோரினேஷனுடைய எலக்ட்ரோஃபைல் Cl+. அதே மாதிரி மெத்திலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது அல்கைலேஷன் சொல்றது. அல்கைலேஷன்ல one of the electrophile CH3+, அசைலேஷன் one of the electrophile CH3CO+. But sulfonation only the neutral electrophile SO3. Very important public one mark questions பார்த்து வெச்சுக்கோங்க. sulfonationல one of the electrophile என்ன அப்படினு சொல்லிட்டு சூஸ்ல கேட்பாங்க. சோ ஏதாவது கொடுத்துட்டு இன்னொரு கூட SO3H+ அப்படிங்கற ஒரு கொடுத்துடலாம். SO3H+ அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனா SO3 is a correct electrophile of sulfonation. Okay, so அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒண்ணு கிடையாது. இப்போ ஒண்ணு கூட எக்ஸ்பிளைன் பண்றோம்ல, ஒரு பென்சீன் ரிங் இருக்குங்க இங்க கட்சிச்சு. இப்போ நைட்ரேஷன் அப்படினாலே கண்டிப்பா நமக்கு NO2+ அப்படிங்கற சொல்லி சேரும். இப்போ இங்க என்ன பண்ணனும்னா H+ ஐயா ரிமூவ் ஆயிட்டு இந்த மைனஸ் இதோட சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா NO2 அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூட் ஆயிடுது. சோ அப்ப நைட்ரோபென்சீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் நடக்குது. பட் இந்த NO2+ அப்படிங்கிறது எங்கிருந்து சார் வருது அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4
பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் HNO3 யும் சேரும்போது NO2 பிளஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அப்ப NO2 பிளஸ் எப்படி இருக்குன்னா எதிலிருந்து ஃபார்ம் ஆயிருக்கு உருவாகி இருக்கு அப்படின்னா இந்த NO3 HNO3 அப்படிங்கிற நைட்ரிக் ஆசிட்ல தான் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப இது என்ன அப்படின்னா ஒன்லி பிரசன்ஸ் மாதிரி பட் ரியாக்ஷன்ல அவ்வளவா இம்பார்ட்டன்ட்ல இன்வால்வ் ஆகாம அப்ப இந்த HNO3 தான் வந்து NO2 அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைல ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப நைட்ரிக் ஆனா அப்ப வந்து இத வந்து அப்ப எதுக்கு சார் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அத வந்து ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அத சப்போர்ட்டா எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. NO3 அந்த HNO3 வந்து NO2 பிளஸ் உருவாக்குறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படினா அதனால தான் யூஸ் பண்றது. பட் இது ரெண்டையும் சேர்ந்தா தான் நைட்ரேட்டிங் மிக்சர். Nitrating mixer means the mixing of concentrated sulfuric acid and nitric acid. Okay, understand that nitrating mixer. So nitrating mixer allow NO2 plus அப்படிங்கிறது போகும். So similar தான் அடுத்து பார்த்தீங்கன்னா halogenation. இப்போ இது ஒண்ணு இல்ல ClCl. இப்போ இந்த ஹச்சும் இந்த ஒரு Cl சேர்ந்து HCl போயிட்டு இந்த Cl அப்படியே போட அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது குளோரோபென்சீன் அப்படிங்கிறது போகும். ஓகேவா? அதே மாதிரி தான் நமக்கு மெத்திலேஷன் அதாவது அல்கைலேஷன் அப்படிங்கிறது வந்து பென்சீன் கச்சிருக்கு. சோ அப்ப CH3Cl இப்போ இந்த ஹச்சும் இந்த Cl சேர்ந்து போயிட்டு இந்த CH3 வந்துரும். சோ டோனியம் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? பிரசன்ஸ் CH3 அத பார்த்துக்கோங்க. அதே போல தான் CH3COCl சோ அதே Cl வெளிய போயிடும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படினா COCH3 அப்படிங்கிற அசிட்டோன் ஃபார்ம் ஆயிடும். பட் சல்போனேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா சோ SO3 is one of the electrophile. SO3 is electrophile. ஒண்ணு இல்ல இத அப்படியே மென்ஷன் ஆகுது. SO3 இந்த H அப்படியே இதோட சேர்ந்து மற்ற இதெல்லாம் வந்து H ரீப்ளேஸ் ஆயிடுது. ஆனா இந்த சல்போனேஷன்ல SO3 ஓட H அடிஷன் ஆயிட்டு பென்சீன் சல்போனிக் அமிலம் பென்சீன் சல்போனிக் ஆசிட் அப்படிங்கற ஒன்னோட ப்ராடக்ட் ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்மளோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இது ஒரு மெக்கானிசம் கொடுத்தாங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு சார். அதாவது ஜெனரலா கொடுத்திருக்காங்க. அது புக்ல கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அதே பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஒரு பென்சீன் அப்படிங்கிறது எடுத்துக்கிற சோ ஒரு H ஏதாவது ஒரு H எந்த இடத்துல இருக்கோ ஒரு H எடுத்துக்கோ. இப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ENU அப்படி ஒரு எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிற. இப்ப இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இது என்ன பண்ணுனா இத தூக்கி போகுது. இது அப்படியே நமக்கு சேர போகுது. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி போயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்டர் இந்த மாதிரி நடக்குது. இது எப்படி சார் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ENU ஸ்டெப் 1 ENU ங்கிறது எலக்ட்ரோஃபைல் NU அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல். இப்போ இது என்ன பண்ணனும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் போட்டுங்க. அப்படி போடும்போது ஒண்ணு இல்ல இந்த NU ஆனது இந்த கேட்டலிஸ்ட் தூக்கி போடுது. பிளஸ் E பிளஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆயிடுது. இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் 1ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ பாருங்க ENU எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் இந்த வந்து கேட்டலிஸ்ட் போடும்போது E பிளஸ்ஸா போயிட்டு இந்த NU இதோட சேர்ந்துட்டு NU கேட்டலிஸ்டா போயிடுது. அப்ப இந்த E பிளஸ் அப்படிங்கிறது இப்ப இது வந்து ஒரு ரெசனன்ஸ்ல போட்டு பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. இந்த பென்சீன் ரிங்க அந்த ஃபார்ம் ஆன E பிளஸ் அட்டாக் பண்ண போகுது. E பிளஸ் ஆனது அட்டாக் பண்ண போகுது. இப்ப எல்லா பொசிஷன்லயும் ஹைட்ரஜன் இருக்குங்கிறது தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்றேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இத அட்டாக் பண்ணுது. அப்ப இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் அப்படியே போட்டுக்கோ.
இந்த H அப்படியே போட்டேன். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மைனஸ் இங்க வருதுன்னா இது பிளஸ் ஆச்சா ஃபார்ம் ஆகுது. இந்த மைனஸ் இதோட சேர்த்து அது மீதி இருக்கக்கூடியத அப்படியே போட்டு. சரி நெக்ஸ்ட் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? சரி இங்க போட வேண்டாம். அடுத்த ஸ்டெப்ல என்ன இங்க இருந்தா இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாண்டை இங்க ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க எடுத்து இதை வந்து இங்க ஜம்ப் பண்ணணும். அப்ப இருக்கிறதாவே போடு H E அப்படியே வச்சுக்கோ. இந்த பாண்ட் அப்படியே இருக்கு. இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்குங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? கிளியரா? சரி நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆகும். H E அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணாத அப்படியே வச்சுக்கோ. இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆகும். இந்த இடத்துக்கு வந்துரும். அப்ப இந்த இடத்துக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இத வந்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் 2 அடுத்த ஸ்டெப் 3 ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கு. இது மூணும் ஒண்ணுதான். சரியா? எதையா ஒரு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பாண்ட் அப்படியே இருக்கு. இந்த பாண்ட் அப்படியே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆச்சு. இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வெளிய எடுத்து பாருங்க. கேட்டலிஸ்ட் அண்ட் NU சொல்லுங்க. நியூக்ளியோஃபைல். இப்ப இந்த நியூக்ளியோஃபைல் இத அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆகும். அப்ப இந்த வெஞ்சிருக்கு இந்த பாண்ட் அப்படியே போட்டேன். இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆகும். இங்க போட்டேன். டச் வெளியில போச்சு. அப்ப E மட்டும் இங்க இருக்குது. இங்க வெளியில போன டச் இந்த NU தூக்கிட்டு NU டச்சா போயிடுது. பிளஸ் கேட்டலிஸ்ட் சரியா இதெல்லாம் உள்ள மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 பார்த்துக்கோ. ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? சரி இது வந்து மெக்கானிசம்ல கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட் ஃபுல்லாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியா? ஹாலஜனேஷன், குளோரினேஷன், சல்போனேஷன், அல்கைலேஷன், அசைலேஷன் அதெல்லாம் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன். இப்போ அடிஷன் ரியாக்ஷன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சைக்ளோஹெக்சேன் ஃபார்மேஷன்ல ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன் நடக்குது. ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன் ஒன்றுல ஒரு பென்சீன் இருக்கு. இந்த பென்சீனை வந்து என்ன பண்ணா பிடி அளவுக்கு ரெடி. இத போட்டு H2 போட போறோம். H2 போட்டாலே ரியாக்ஷன் நடக்குது. அப்ப 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப C6H6 இருக்கிறத அப்படியே போடுங்க. பாண்ட் மட்டும் போடாம போடுங்க. இப்ப ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுது. எல்லா பொசிஷன்லயும் வந்து சேருது. அப்ப பாண்ட் போகுது. H H H H H H அப்ப பாண்ட் போயிட்டா மொத்தம் வந்து 6 ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுது. அப்ப 3H2. ஓகேவா? அப்ப இது பேர் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சேன். சோ கார்பன் 6 இருக்கு. ஹைட்ரஜன் வந்து 12 இருக்கு. சோ அப்ப C6H12 அப்படிங்கிற சைக்ளோஹெக்சேன் அப்படி ஃபார்ம் ஆகுது. சோ இப்போ இந்த புக்ல வந்து பாருங்க பென்சில் ரிங் மாதிரி போட்டுட்டு இதையும் கொடுத்துக்கலாம். பக்கத்துல C6H12 கொடுத்துக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். சோ அத என்னன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எதை வேணா எழுதனா போதும். என்ன நெக்ஸ்ட் வந்து குளோரினேஷன். சோ சிமிலர் தான். இப்ப அதே பென்சில் ரிங் சோ UV லைட் எசன்ஸ். ஓகேவா? சோ Cl2 போடுறோம். சோ அப்ப Cl2 இப்ப இங்க வந்து 3H2 போட்ட இந்த 3Cl2 போடுறோம். இது வந்து உங்களுக்கு குளோரினேஷன். அப்ப எல்லா பொசிஷன்லயும் ஒரு H பதிலா என்ன இருக்கணும்? ஒரு Cl இருக்கணும். ஒரு H பதிலா ஒரு Cl இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா BHC அப்படின்னு சொல்றோம். BHC அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஹெக்ஸா அதாவது பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. அதாவது
Cl HCl 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 அப்ப பென்சீன் இருந்து உருவாகுது ஆனா குளோரின் எத்தனை இருக்கு 6 இருக்கு அதனால தான் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படினு சொல்றோம் இந்த பென்சீன் இருந்து கிடைச்சனால BHC பென்சீன் ஹெக்ஸாஃப்ளோரைடு அப்படினு சொல்றோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஆக்சிடேஷன் சோ இப்போ இந்த ஆக்சிடேஷன்ல வந்து உங்களுக்கு மெலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுது சோ இப்போ பென்சீன் P2O5 அப்படிங்கிற வெனடியம் பென்டாக்சைடு இருக்கு சோ ஒரு கேஸ் ஓகேவா சோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினா மெலிக் ஆசிட் ஃபார்முலா CH double bond CH COOH COOH இதுதான் வந்து மெலிக் ஆசிட் சோ அப்ப எல்லாரும் உடைஞ்சு ரிங் என்ன ஆயிட்டு மொத்தமா அப்படியே உடைஞ்சு போயிட்டு பாருங்க அது போட்டுருக்காங்க சோ அந்த மாதிரி மெலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது சோ எவ்வளவு அப்படினா 773 கெல்வின் 773 கெல்வின் ஓகேவா நெக்ஸ்ட் மறுபடியும் டீஹைட்ரேஷன் நடக்குது சோ H2O போயிடு உங்களுக்கு CH double bond CH சோ CO ரெண்டு இணைச்சு இந்த வாட்டர் வந்துருச்சு சோ மெலிக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் அ நோட் ஆன் which reaction ரொம்ப கேட்பாங்க அடிக்கடி கேட்கக்கூடியது ஓகேவா பாத்துக்கோங்க which reaction சோ which reaction அப்படினாலே முக்கியமா என்ன இருக்கணும் அப்படினா ஒரு சோடியமோ அல்லது லித்தியமோ ஏதாவது ஒன்னு இருக்கணும் அதோட கண்டிப்பா லிக்விட் அமோனியா இந்த ரிஏஜென்ட் தான் என்னன்னா which reduction reagent ஓகேவா சோ அப்ப பென்சீன் அப்படிங்கறது எடுத்து போற இந்த பென்சீன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது இந்த ப்ராடக்ட் பார்த்தோ மொத்தம் 3 பாண்ட் இருக்கு அதாவது டபுள் பாண்ட் 3 டைம்ஸ் இருக்கு அதுல 2 டைம்ஸ் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சோ சைக்ளோஹெக்ஸா 1,4 டைஈன் சைக்ளோஹெக்ஸா 1,4 டைஈன் அப்படினா அதாவது இது முதல் கார்பன் இரண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் நாலாவது கார்பன் அஞ்சாவது கார்பன் ஆறாவது கார்பன் வெச்சுக்கோங்க அதாவது இங்க ஒன்னு கொடுக்கணும் சொன்னா கூடாது டபுள் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஒன்னு இங்க ஒன்னு கொடுக்கலாம் இல்ல இங்க கொடுக்கலாம் அல்லது இங்க ஒன்னு கொடுக்கலாம் அல்லது இங்க கொடுக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருந்தா டபுள் பாண்ட் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுக்குது அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுது ஒன்னு கழிச்சு வருது ஓகேவா இது 2 3 4 கழிச்சு வருது அப்ப 1 4 அதனால 1,4 ஒரு பாண்ட் ஒரு தடவை டபுள் பாண்ட் இருந்தா ஈன் 2 டைம்ஸ் இதனால டைஈன் அடுத்து இது என்னது சைக்ளோஹெக்ஸா ரிங் மாதிரி அதனால சைக்ளோஹெக்ஸா 1,4 டைஈன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது சோ வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இதோட என்ன பண்ணலாம்னா ஒரு ஆல்கோஹால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலை பிரசன்ட் பண்ணிக்கோ ஓகேவா சோ இது ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஒண்ணா வச்சுக்கோ ஒரு ஆல்கஹாலுடைய பிரசன்ஸ்ல சோ லிக்விட் அமோனியா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லித்தியம் வித் சோடியம் ஏதாவது ஒரு மெட்டல் எடுக்கும்போது பென்சீன் ஆனது சைக்ளோஹெக்ஸா 1,4 டைஈன்ங்கிற ப்ராடக்ட்டா ஃபார்ம் பண்ணுது இதுக்கு பேரு which reduction very important one of the 2 or 3 mark questions okay 3 mark questions la கேக்குறது maximum possibilities so இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க next என்ன அப்படினா the derivative influence of functional group in monosubstituted benzene சரி ஓகே இதுல ஒண்ணும் கிடையாது R2 and para and meta derivatives அப்படினு சொல்லி மொத்தம் 3 வகையான derivatives இருக்கு அதாவது 3 சொல்ல முடியாது ரெண்டு சொல்லலாம் R2 para and meta derivatives அப்படினு சொல்லலாம் so இப்ப பென்சீன் எடுக்கும்போது நாம வந்து அல்கைலேஷன் அல்லது அசைலேஷன் ஆர் சல்போனேஷன் ஆர் குளோரினேஷன் அல்லது ஹாலஜனேஷன் அல்லது நைட்ரேஷன் இது எல்லாமே நாம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் R2 and para derivatives அத எடுத்துக்கிறோம் R2 and para derivatives சோ இப்போ ஒண்ணு கிடையாது ஒரு பென்சீன் ரிங்ல மேல ஒரு ஆக்சிஜன் பிரசன்ட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அது ஈதர் இருக்கலாம் அல்லது ஆல்கஹால் இருக்கலாம் அப்படியே வச்சு இப்போ இதுல என்ன சார் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு கிடையாது இங்க பாருங்க இது வந்து R2 and para derivatives ஃபர்ஸ்ட் இப்போ ஒண்ணு இல்ல சோ கான்சென்ட்ரேட்டட் HNO3 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இப்போ இது ரெண்டும் சேர்ந்து NO2 பிளஸ் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இப்போ இந்த NO2 பிளஸ் ஆனது உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும் அப்படினா
பாருங்க இந்த ஃபீனால் அப்படியே போடுங்க. இப்போ NO2 வந்து இதுக்கு நியர்பை கார்பன் ரெண்டு ஆர்த்தோ பொசிஷன், இது ரெண்டு மெட்டா பொசிஷன், இதுக்கு நேரா ஒண்ணே ஒண்ணு பாரா பொசிஷன். ஒண்ணு NO2 இங்கேயோ ரெண்டு ஒண்ணுதான் ஆர்த்தோட பாசிபிள் இல்லைனா பாரா பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆர்த்தோ நைட்ரோபீனால் அந்த பாரா நைட்ரோபீனோட உருவாகும். அப்ப இது வந்து ஆர்த்தோ அண்ட் பாரா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இங்க OH அப்படிங்கிற O அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்ன நடக்குது சார் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ரிங்குக்கு கொடுக்குது. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குரூப் இருந்தா, எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு குரூப் இருந்தா அது என்ன பண்ணும்னா ரிங்குக்கு எலக்ட்ரான் கொடுக்கும். அப்ப ஒரு பென்சீன் ரிங்ல அதாவது உங்களுக்கு அந்த அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு குரூப் அல்லது ஒரு ஆட்டம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அது ஆர்த்தோ பாராவா அது மெட்டாவா அப்படிங்கறத நாம கன்சிடர் பண்ண முடியும். சோ இப்ப மேல இருக்கக்கூடிய பென்சீன் ரிங்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஆனது ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுத்தா அது ஆர்த்தோ பாரா டெரிவேட்டிவ்ஸ். இன் கேஸ் அதே பென்சீன் ரிங்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ரிங்கில இருந்து எலக்ட்ரானை எடுத்துட்டா கொடுத்தா ஆர்த்தோ பாரா, எடுத்தா மெட்டா, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அத ரெண்டு பேஸ் பண்ணி நான் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்க. இப்ப இந்த எடுத்துட்டு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா சோ இங்க பாருங்க, இது எலக்ட்ரான் கொடுக்குது, இதுல ரிங் அப்படியே போடுதோ ஓ வச்சு அப்படியே போடுதோ இவன் இவனுக்கு கொடுக்குறான். அப்ப இந்த டபுள் பாண்ட் கண்டிப்பா பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இங்க கொடுக்கும்போது இந்த பாண்ட் ஏதாவது இந்த கார்பன் 1 2 3 4 ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த இடத்துல என்ன ஆகும், இது ஜம்ப் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன மாதிரி மைனஸ் சார்ஜ் வரும்போது இருக்கிற ரெண்டு ரிங்கும் ரெண்டு பாண்டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகேவா? இந்த போடா இந்த போடு இதெல்லாம் ரைட் இந்த அப்படியே போடு. ஓகேவா? சோ இப்ப இத அப்படியே வச்சிட்டு இந்த மைனஸ உள்ள ரிங்குக்குள்ள கொடுத்தா இந்த பாண்ட் இங்க மைனஸா போகும். அப்ப இங்க மைனஸ் சார்ஜ் இருந்தாலும் இங்கே பாண்ட் இருந்தாலும் இங்க ஆல்ரெடி இருக்கிற பாண்ட் அப்படியே. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, இந்த பாண்டை இன்னும் சேஞ்ச் பண்ணாத, இது என்ன பண்ணுது உள்ள தருது. அப்ப இந்த பாண்ட் இங்க போகுது. அப்ப இது இங்க போனனால இங்க மைனஸ் சார்ஜ், இது இங்க கொடுத்தனால இங்க டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் பாருங்க, இவன் இங்க போறான், இவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க போறான். சோ O வச்சு இவன் இங்க போனனால இந்த மைனஸ் மேல போனனால பிளஸ் நியூட்ரல் ஆயிடுச்சு. இது இங்க வந்துருச்சு, டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும், இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லயும் இந்த ஸ்ட்ரக்சரையும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பீனாலா தான் இருக்கு, ரெண்டுமே பீனால். பட் இந்த இடையில இருக்கக்கூடிய மூணு ஸ்ட்ரக்சர்ல இது வந்து மெட்டாவா இருக்கு, இங்க ஆர்த்தோல இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு ஆர்த்தோவா இருக்கு. அப்ப ஆர்த்தோ பொசிஷன்ல மைனஸ் சார்ஜ் உருவாது, மெட்டா பொசிஷன்ல மைனஸ் சார்ஜ் உருவாது. அதனால இந்த NO2 பிளஸ் அப்படிங்கிற எலக்ட்ரான் ஃபீல்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போய் அட்டாச் ஆயிடுது. இல்லைன்னா எங்க போய் அட்டாச் ஆயிடுது, மெட்டா சாரி பாரா பொசிஷன்ல போய் அட்டாச் ஆயிடுது. சோ இதுதான் ஆர்த்தோ அண்ட் பாரா டெரிவேட்டிவ்ஸ் பாசிபிள் ஃபார் ஒன் காம்பவுண்ட் ஃபீனால் ஈதர்ஸ் தட்ஸ். ஓகேவா? கிளியரா? அப்ப ஆர்த்தோ பாரா டெரிவேட்டிவ்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள். இன் கேஸ் அதே மெட்டா டெரிவேட்டிவ்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மெட்டா டெரிவேட்டிவ். அப்ப இங்க என்ன பண்ண OH க்கு பதிலா கார்பன் இருக்கும். அப்ப CHO பென்சால்டிகைட் அல்லது பென்சோயிக் ஆசிட் இருக்காங்க. அதே NO2+ போடும்போது மெட்டா நைட்ரோ பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஆர்த்தோ பாரா வராம என்ன பண்ணுவாங்க, மெட்டா டெரிவேட்டிவ்ஸ் பாசிபிள்ங்கறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படினா இப்போ இது என்ன ஆயிடுது, ரிங் உள்ள எலக்ட்ரான் வந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போறோம் அப்படினா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, பென்சால்டிகைட பிரிச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படினா எலக்ட்ரானை ரிங்ல இருந்து எடுக்க பார்க்கும். அங்க இருந்தது எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் அது ரிங்குக்கு எலக்ட்ரானா போச்சு. இப்போ ரிங்ல இருந்து எலக்ட்ரானை எடுக்குது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினா இவனுக்கு கொடுக்குறான்,
புரிஞ்சுச்சா? இவனுக்கு கொடுத்தா இங்க மைனஸ், இவனுக்கு கொடுத்தா இங்க பிளஸ். அப்ப என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க. சோ C-H வச்சுக்கோ. இவன் இங்க போறான், அப்ப இங்க டபுள் பாண்ட், அப்ப இங்க O இருக்கு, இது என்ன ஆகும்? இங்க போயிடும், அப்ப O மைனஸ் ஆகும். அப்ப இவன் இங்க கொடுத்ததால இந்த இடத்துல என்ன சார்ஜ் ஆயிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். அப்ப இதுக்குள்ளே ரெண்டு பாண்ட் அப்படியே. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல இங்க ஒரு சேஞ்ச் பண்ணாத இந்த பாண்ட் இங்க ஜம்ப் ஆகும். அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம், இங்க இருக்கிற டபுள் பாண்ட், அப்ப இங்க தான் எலக்ட்ரான் கட்டாக இருக்குது, அப்ப பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் அங்க பாசிட்டிவ் இல்ல, ஏன் அப்படின்னா இங்க ஜம்ப் ஆனது இங்க நாலு பாண்ட் ஆகி போச்சு பாருங்க. ஆல்ரெடி ஒரு வெயிட் இருக்கு, அடுத்து இங்க வந்து ரெண்டு ஆச்சு, இங்க ரெண்டு இருந்து நாலு, சரியா போச்சு. சோ அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் பொசிஷன் பாருங்க. சரியா? சோ இப்ப இவன் இங்க ஜம்ப் ஆகும், அப்ப இந்த பாண்ட் எடுத்து சேஞ்ச் பண்ணல, இவன் இங்க ஜம்ப் பண்ணும்போது இந்த இடத்துல போகும், அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாண்ட் மைனஸ் இங்கே ஜம்ப் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஜம்ப் ஆகுது, அப்ப இந்த இடத்துக்கு என்ன ஆகும்? டபுள் பாண்ட் ஓவா மாறிடும். சோ இவன் இங்க ஜம்ப் பண்ணா இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆயிடும், அப்ப இங்க இருக்கிறோம் அப்படியே இருக்கும். சோ இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனையும் பாத்தீங்கன்னா அதே பென்சான் கேட் என்ன கன்வெர்ட் ஆகுது. பட் இந்த மூணு பொசிஷனையுமே இந்த ஆரோடையும் இந்த ஆரோடையும் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, இந்த மெட்டால பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அப்ப இங்க NO2 பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் போய் அட்டாக் பண்ணாது, ஏன்னா இங்க மைனஸ் இருந்துச்சு, அட்ராக்ஷன் இருந்துச்சு, இப்ப ரிப்ரஷன் நடக்குது. அதனால இந்த ஆட்டோ பொசிஷனையும் இந்த ஆரா பொசிஷனையும் NO2 பிளஸ் போய் சேர முடியாதனால ரிமைனிங் இருக்கக்கூடிய மெட்டா பொசிஷன் மட்டும் NO2 போய் சப்ஸ்டிட்யூட் ஆயிடுது. இதுதான் ஆட்டோ அண்ட் பாரா டெரிவேட்டிவ்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு புக்லயும் கொடுத்திருக்காங்க. சோ பாத்துக்கோங்க, மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னங்கறத கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஆட்டோ டைரக்டிங் குரூப்புக்கு O வச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த O அப்படிங்கறத பேஸ் பண்ணி நான் சொன்னேன். இல்லனா அந்த Oங்கற ஈத்தர் வச்சு சொல்லலாம். மெட்டா டைரக்டிங்க்கு பாருங்க CNO அல்லது CH1, இப்போ இந்த CH2 குரூப் வச்சு சொன்னேன். சப்போஸ் CO வச்சுக்கலாம், COR எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் மெட்டா டைரக்டிங் குரூப்புக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். சோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கார்ஜினிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. சோ இப்போ வந்து பென்சீன் அண்ட் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து PAH அப்படிங்கிற PAH அப்படின்னா பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா டியூரிங் தி இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் சார்கோல், ஆயில், பெட்ரோல் அண்ட் வுட் இதெல்லாம் இருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் எல்லாமே ஒன் ஆஃப் த என்ன சொல்லிக்கிறாங்க, தேர் ஆர் டாக்ஸிக், மியூட்டாஜெனிக் அண்ட் கார்சினோஜெனிக். அதாவது இதெல்லாமே வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அதுல இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 3 இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஆந்த்ரசின். ஓகேவா? இந்த 3 மட்டும் இருந்துச்சுன்னா ஆந்த்ரசின். இதுக்கு மேல 2 ரிங் இருந்தா அதுக்கு பேரு பைரின். அதே மாதிரி ஒரே ஒரு ரிங் இருந்துச்சு அப்படின்னா பென்ஸ் ஆந்த்ரைன். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம், கீழே 3 மேல 2. இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அந்த நேம் என்னன்னு கேட்கறதா வாய்ப்பு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா 3,4 பென்ஸ் அல்லது பைரீன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா 1,2 பென்ஸ் ஆந்த்ரசீன் அப்படின்னு சொல்றாங்க. அதே 3 ரிங்ல இங்க 1 இங்க 1 வந்துச்சு அப்படின்னா 1,2 5,6 டை பென்ஸ் ஆந்த்ரசீன். இங்க 1 இங்க 1 டை பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆந்த்ரசீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு விஷத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய ஒன்று, அவ்வளோதான். ஸோ இதோட உனக்கு ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.